அல்ஹம்துலில்லாஹ் குட் நியூஸோட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹேசல் குட்டி போட்டா என்ன ஏதுன்னு பின்னாடி சொல்கிறேன். நேற்று சாருக்கு பிரியாணி தான் சாப்பிட்டேன். நேற்று லீவு ஒரு 11 o'clock எழுந்திரிச்சு பாத்திரம் கழுவிட்டேன். சோப்பு நான் இப்போ இந்த மாதிரி ஹாஃபாக தான் யூஸ் பண்ணி. இதுக்கு பேர் கஞ்சம் கிடையாது, தண்ணியில் வைக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக வேஸ்ட் ஆகிடுது. ஹேசலோட லிட்டர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நல்லா வெயிலில் சுற்றுறவங்களா இதை போடுங்க, ஓரளவு டேன் ரிமூவ் ஆகும். இதோட மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் 2 days முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. தென் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தென் தி எலக்ட்ரிக் ஸ்டேட்னு சொல்லி ஒரு சின்ன மூவி பார்த்தேன். தென் இது ஒரு ஸ்கின் க்ளோயிங்கான டிப். ஒரு 2 டீஸ்பூன் ஃபிளாக்ஸ் சீடை நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. டிப்ரெஷனாக இருக்குன்னு சொல்லி ஜெலாட்டாவையும் தூக்கிட்டு கொஞ்சம் தொழுது ஓதிட்டு திக்கு எடுத்துட்டு தொழுது எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஃபிளாக்ஸ் சீடை அப்ளை பண்ணியாச்சு. இந்த கர்மாந்திரத்தெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நேராக நோம்பு கஞ்சி வாங்க கிளம்பி. ஏரியா பசங்களும் வந்துருந்தாங்க, பட் ஆனால் உள்ள வீடியோ எடுக்க அலோ பண்ணல. வர வழியில் பாவம் தம்பி ரொம்ப கஷ்டம், சரி நான் தூக்கிட்டு வரேன்னு சொல்லி வாங்கியாச்சு. நோம்பு கஞ்சி எல்லாம் வாங்கியாச்சு. வீட்டில் நோம்பு திறக்க மனசு வரல. டெய்லி வீட்டில் தான் நோம்பு திறக்க, எனக்கு ஒரு சேஞ்சுக்கு வெளியே போகலான்னு சொல்லி நம்ம வாகனத்தை எடுத்துட்டு நேராக நுங்கம்பாக்கத்தில் இருக்க சர்ஃபுநிசா மஸ்ஜித் தான் போக பிளான். அல்ஹம்துலில்லாஹ் அங்கேயும் நோம்பு திறந்துட்டு அப்படி தொழுதாச்சு. நோம்பு திறக்க வெளியே கிளம்புற அப்பயே ஃபோன், உங்களுக்கு நான் இஃப்தார் கொண்டு வரேன். தென் அதை பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு நான் அப்புறமேல் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன். நோம்பு திறந்துட்டேன். இப்போ வந்து வெளியே ஒரு வேலை இருக்கு, அங்கே போயிட்டு இருக்கேன். இல்லை நம்ம வீடியோ பார்த்து 10 பேர் போடு, நல்லா ஓடிச்சு கடை. என் பசங்க என்ன கேட்குறாங்களோ கொடுங்க, காசு அவங்கள்ட்டே வாங்கிக்கோங்க. சரி நம்ம அவல் மில்க் போட்டு உழைக்கிற பசங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு வெளியில வேலை இருந்துச்சு, முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா ஹேசலுக்கு லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெளியில போக முடியல, வீட்லயே தொழுது வரைக்கும் நான் தூங்கல. அதான் என் வாய்ஸ் இவ்வளோ டல்லா இருக்கு. தாயும் செய்யும் நலம். 1000 பேர் நேற்று நைட்டே கேட்டீங்க என்னாச்சுக்காக ஹேசலுக்காக இவ்வளோ பேர் இருக்கீங்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க எல்லாத்துக்காகவும் நாங்கள் எப்போ இருப்போம். நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய், ஹேவ் ஃபன்.